ஃப்ரெண்ட்ஸ், தேசிய விருதுகள்ல இருந்து தமிழ் படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சேடா இருக்காங்க. வாங்க இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். 69வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதுல ட்ரிபிள் ஆர், புஷ்பா மாதிரியான தெலுங்கு படங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல எந்த ஒரு படத்துக்கும் விருது கிடைக்கவே இல்லை. இரவின் நிழல் படத்துல மாயவா தூயவா அப்படிங்கிற பாடலை பாடிய பாடகி ஸ்ரேயா கோஷலுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. அந்த விருது சிறந்த பாடகிக்கான விருது. இந்த விருதுகள் எல்லாம் 2021வது வருஷம் வெளிவந்த படங்களுக்கானது மட்டுமே தான் இருக்கு. கூடிய சீக்கிரமா 2022ல வெளிவந்த படங்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2021ல வெளிவந்த முக்கியமான சில தமிழ் திரைப்படங்களுக்கு விருது கிடைக்காம புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர்ல பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். அந்த வரிசையில சர்பட்டா பரம்பரை, ஜெய் பீம், கர்ணன் மாதிரியான படங்கள் கொஞ்சம் கூட யாருமே கண்டுக்கல அப்படின்னு தங்களுடைய விமர்சனங்களை ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் ஃபேன்ஸ் எல்லாரும். நிஜமாவே இந்த மாதிரி முக்கியமான படங்களுக்கு தேசிய விருது கிடைக்காம போனது ரொம்பவே சேடான ஒரு விஷயம் தான். அண்ட் தமிழ் ஃபேன்ஸ் யாருமே இந்த விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. 2022வது வருஷம் வந்த சில படங்களும் அதிலும் முக்கியமான சில படங்களும் புறக்கணிக்கப்படுமா இல்ல அதுக்கும் தேசிய விருது கிடைக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.